எப்போ ரத்தனவேலு டேரக்டராக பார்க்கலாம்? இல்லை சார், ஒரு 3 முறை மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு வாட்டி ஆரம்பிக்கணும் போது நான் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். சூர்யாவோட கொலபரேட் பண்ணி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் 2014. ஆல்மோஸ்ட் மெட்டீரியலைஸ் ஆகும்போது என்கிட்ட ரஜினி சார் வந்து லிங்கா பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சார் பண்ணலாம், டைரக்ட் பண்ணலான்னு போது 50 வருஷமும் டைரக்ட் பண்ணிக்கலாம், இப்போ நீங்கள் முதல்ல இதை பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ ஐ ஹேட் டு கோ வித் தட். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சிரஞ்சீவி சார் வந்து ரங்கஸ்தலம் முடித்தோடனே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன் டைரக்ஷன். சிரஞ்சீவி சார் வந்து என்னோடய லைஃப் டைம் படம் இது, 250 கோடி பட்ஜெட்டு, பெரிய ப்ராஜெக்ட்டு அப்படின்னு அந்த படம் எக்ஸைட்டாக இருந்தது எனக்கு. ஒரு ஃபஸ்ட்டு இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் பற்றின படம் அப்படின்னும் போது ஐ காட் எக்ஸைட்டட். அந்த படம் 2.5 வருஷம் போச்சு. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பண்ணலான் போது கோவிட் வந்துருச்சு. ஸோ அப்படியே போஸ்ட். ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரு வாட்டி நினைக்கும் போது பெரிய படமாக வந்துட்டு இருக்கிறதுனால சினிமாட்டோகிராஃபிக் வர்றதுனால அன்ஏபிள் டு லுக். ஏன்னா நம்ம பேஷனே சினிமாட்டோகிராஃபியில் தான் ஆரம்பித்தோம். நல்ல படங்கள் இப்போ இந்த பெத்தின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். இப்போ ஐ கான் சே நோ, இது ஒரு 1.5 வருஷம் போகும். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ இப்போ நான் ஐ ஸ்டார்ட் டைரக்டிங். ஆல்ரெடி ஐ ரிட்டன் 3 ஸ்கிரிப்ட்டுங்க. இட் டசன்ட் மீன் நான் டைரக்ஷன் பண்ணிவிட்டு கூட அகெயின் ஐ மைட் டூ சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி இஸ் மை பேஷன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்ட் தான் டைரக்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கீங்களா? எழுதியிருக்கேன் நான். ஐ நாட் அ கிரேட் ஸ்கிரிப்ட் ரைட்டர், பட் ஸ்கிரிப்ட் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. மேபி அடாப்ட் கூட பண்ணலாம் ஃப்யூச்சரில்.